இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல வந்துட்டு ஜூலியா அப்படி இல்லைனா ஆர்த்தியா அப்படியும் இல்லைனா வையாபுரியா இவங்க 3 பேர்ல யாரடா எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்ற பயங்கரமான டென்ஷன்ல இருந்தோம். ஆனா தற்போது வந்துட்டு நம்மளுடைய ஆர்த்தி அவர்கள் வந்துட்டு ரொம்பவே கம்மியான ஓட்டுகள் வித்தியாசத்துல வெளியே இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் துக்கமான செய்தியாக எனக்கு இல்லைங்க, நம்மளுடைய சக போட்டியாளர்களுக்கு இருந்திருக்கு. இதனால பயங்கரமா வந்துட்டு கட்டிப்பிடிச்சி கண்ணீர் விட்டுலாம் அழுதுருக்காங்க. ஆனா நம்மளோட ஜூலியானா வந்துட்டு போகல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜூலி வந்துட்டு எல்லாரையும் பயங்கரமா கட்டிப்பிடிச்சி ரொம்பவே ஆரவாரத்துலலாம் ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு ஓட் பண்ண எல்லா மக்கள்கிட்டயுமே வந்துட்டு ரொம்பவே நன்றி சொன்னாங்க. இதை தொடர்ந்து நம்மளோட காயத்ரி ரகுராம் கிட்ட அதை பத்தி பேசும்போது காயத்ரி ரகுராம் எப்பவும் போலவே ஜூலியா அசிங்கப்படுத்தி அமிச்சிட்டாங்க. ஆனா காயத்ரி ரகுராமை விட நமிதா தான் வந்துட்டு ஜூலியா ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்தி அமிச்சாங்க. ஜூலியா அவர்கள் வந்துட்டு எல்லாரையுமே கட்டிப்பிடிச்சி நான் இப்ப இதுல இருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நம்மளுடைய நமிதாவை கட்டி பிடிக்க போயிருக்காங்க. நமிதா வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே வந்துட்டு கட்டிலாம் பிடிக்காதமா, அங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்லி ஜூலியானாவை தோர்த்திட்டாங்க. அந்த செகண்ட் ஜூலியானாவை முகத்தை பார்க்கணுமே அந்த அளவுக்கு செம்ம காண்ட் ஆயிட்டாங்க. ஆனா நம்மளுடைய நமிதா வந்துட்டு தற்போது ஆர்த்தி இல்லாத குறையை நீக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்துட்டு ஆர்த்தியை போலவே ஜூலியானாவை பற்றி பின்பக்கமாக பேசுவது அதிகரித்து கொண்டே வந்துட்டு இருக்கு. ஜூலியானா அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஜூலி தான் வந்துட்டு பயங்கர கேவலமானவ, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, இவ வந்துட்டு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, மக்கள் வந்துட்டு இப்போ யாரெல்லாம் வில்லியா பார்க்குறாங்க பார்த்தீங்களா அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்பவே வியப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியே வந்த ஆர்த்தி வந்துட்டு யாரை நீங்கள் எலிமினேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நமிதாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மிகப்பெரிய விந்தையாக வந்துட்டு இருக்கு. உள்ள ஆர்த்தி வெளியே போனதுக்கு நமிதா வந்துட்டு ஜூலியானா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே வந்த ஆர்த்தி வந்துட்டு யாரை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டால் நமிதாவை தான் எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நமக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுங்க, பிக் பாஸ் குடும்பத்தில் யாருமே யாரையும் நம்புறதும் கிடையாது, யாரையுமே யாரு கூடயும் வந்துட்டு இயல்பாக பழகுறதும் கிடையாது. எல்லாருமே உள்ள ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு தான் பேசி வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே கமலஹாசன் சாருக்கு தெரிஞ்சும் இது எல்லாமே வீடியோவில் அவரும் பார்த்தும் ஆனால் இது குறித்து எதுக்காக அவர் கட் அண்ட் ரைட்டாக கேள்வி கேட்க மாட்டாரு, மேலோட்டமாக கேட்குறாரு, அதுக்கு அவங்க ஏதோ பூசி முழுகிற மாதிரி பதில் சொல்றாங்க. இதை தொடர்ந்து வேற எந்த கேள்வியும் கேட்கவும் மாட்டாருங்க. இதுதான் தற்போது மக்களின் கேள்வியாக கமலஹாசன் சார் முன்னாளில் வைக்கப்பட்டிருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.